بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்குரிய நண்பர்களே, நம்ம 4 அமர்வுகளாக உரிமைகள் கடமைகள் குறித்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். சென்ற வாரம் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உரிமைகளை அறிந்து கொண்டோம். அதில் மிக முக்கியமானது எது? நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளிலேயே, நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளிலேயே மிகவும் முக்கியமானது அவங்களுக்கு தர்பியா செய்வது, அப்புறமா அவங்களுக்கு நீதமாக செலவு பண்ணுவது, சரிசமமாக அவங்கள என்ன பண்ணுறது, அதாவது பார்க்குறது, அதை ஏற்றந்தாழ்வு இல்லாமல் எல்லாத்தையும் சமத்துவத்தோடு நடத்துறது. இந்த விஷயங்களை நம்ம அறிந்து கொண்டோம். இன்றைய அமர்வில் அதாவது பிள்ளைகளுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து தான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். உறவினர்கள்லாம் யார்? அதாவது ஷேக் சொல்கிறாங்க, நம்முடன் இணைந்து வாழும் உறவினர்களான சகோதரர்கள், சகோதரிகள், தாய் தந்தையுடன் பிறந்தவர்கள் மற்றும் அவர்களது பிள்ளைகள் அனைவரும் உறவினர் என்னும் மட்டத்திற்குள் வருவார்கள். 2 விஷயத்தை நம்ம புரியணும். ஒன்று உறவினர்கள், 2வது அதாவது முசாஹரான்னு சொல்லுவாங்க அரபியில். முசாஹரானா என்னன்னா, மனைவி கல்யாணம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய உறவுகளுக்கு அரபியில் முசாஹரான்னு சொல்லுவாங்க. அவங்களும் நம்மளுடைய உறவினர்கள்லாம். இருந்தாலும் இந்த ரத்த உறவினர்கள் அவங்க வேற, மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய உறவினர்கள் அவங்களும் வேற. சரியா? அதாவது நம்ம கூட பிறந்தவங்களும் நம்மளுடைய அந்த இதில் உறவினர் என்ற வட்டத்தில் வருவாங்க. அவங்களுக்கு சில கடமைகள் உரிமைகள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்கு. அதுக்கப்புறம் மற்ற உறவினர்களுக்கும் கடமைகள் உரிமைகள் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க யாரு? நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம தாய் தந்தையோடு பிறந்தவர்கள். சரியா? ஆக இவங்க தான் நம்மளுடைய ரொம்ப முக்கியமான உறவினர்கள். மற்றவர்களும் நம்முடைய உறவினர்கள் தான். ஆனால் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது சொல்றா, வஆது தல் குர்பா ஹக்கஹு, உறவினர்களுக்கு அவருடைய உரிமைகளை நீங்க என்ன செய்யுங்க, கொடுத்து வாங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, அல்லாஹ்வையே வணங்குங்க, அவனுக்கு எந்த இணையும் கற்பிக்காதீங்க, தாய் தந்தைக்கு நன்றி செய்யுங்கள், அவ்வாறே உறவினர்களுக்கும் அவர்களுடனும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் 3 விஷயத்தை குறிப்பிடுறான். முதலாவது அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் மட்டுமே வணங்கணும்னு சொல்றான். 2வது அல்லாஹ் என்ன சொல்றான்? தாய் தந்தை இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளணும்னு சொல்றான். தாய் தந்தைக்கு பிறகு அல்லாஹ் யாரை சொல்றான்? உறவினர்களை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி பட்டியலிட்டு சொல்வதிலிருந்து மற்றவர்கள் அல்லாஹ் சொல்லல. அதாவது யாருன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க, மற்ற வழிபோக்கர்கள், நண்பர்கள், இவங்களும் இருக்கிறாங்க, அடுத்த லிஸ்ட்ல வருவாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் யாரை சொல்றான்? உறவினர்கள் அல்லாஹ் சொல்றான். தாய் தந்தைக்கு பிறகு அல்லாஹ் உறவினர்களை குறித்து சொல்வதனால அவங்களுக்கான உரிமை எப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். ஆகவே தான் ஷேக் சொல்றாங்க, ஒவ்வொரு உறவினருக்கும் நன்மை செய்து அவர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும். உறவினர்களோடு நம்ம என்ன செய்யணும்? சேர்ந்து வாழணும். என்ன செய்யக்கூடாது? பிரிந்து வாழக்கூடாது. அப்புறம் சொல்றாங்க, அவர்களது தேவை மற்றும் அந்தஸ்தை கவனித்து உடலாலும் பொருளாலும் உதவி செய்ய வேண்டும். இதுவே மார்க்கமும் அறிவும் இயற்கையும் வலியுறுத்தக்கூடிய அம்சமாகும். அவங்களோட சேர்ந்து வாழணும். அவங்களுடைய தேவைகளை கண்டறிந்து, இன்னும் அவங்களுடைய அந்த அந்தஸ்து என்றால் நீங்க என்னன்னா, அவங்களுடைய இதுக்கு ஏற்றவாறு சரியா நம்ம என்ன செய்யணும், அவங்களுடைய மதிப்பு ஏற்றவாறு அவங்களுக்கு மதிப்பளிக்கணும், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். ஆக இதுதான் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியதாகவும் இருக்கு. வெறும் மார்க்கம் மட்டும் இல்லை, மனிதனுடைய அந்த நேச்சர், இயற்கையும் அதை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கு. சரியா? அதாவது நம்ம மார்க்கம் சுயநலமாக வாழுங்க அப்படின்னு நமக்கு எப்பவுமே சொல்லித்தரல. சேர்ந்து வாழுங்க, ஒன்றோடு இணைந்து வாழுங்க. அதாவது எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு சமுதாயம் வெற்றியாக அது சமுதாயம் நடக்க முடியுமே தவிர, தனித்தனியாக இருந்தா, சுயநலமாக இருந்தா சமுதாயத்தில் என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அது மார்க்கம், நம்முடைய மார்க்கத்தினுடைய சிறப்பம்சங்கள்ல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, சேர்ந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சேர்ந்து வாழணும், இணைந்து வாழணும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யணும். இன்னைக்கு நான் மற்றவருடைய தேவையை அறிந்து நான் உதவி செய்தால், நாளைக்கு எனக்கு அந்த தேவை ஏற்படும் பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நமக்கு உதவி கிடைக்கும். இன்னைக்கு நான் என்னுடைய சூழ்நிலையை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தான் உண்டு தனக்கு உண்டு என்ற அந்த இதில் நம்ம இருந்தோம்னா, நாளைக்கு நமக்கும் நம்மளுடைய நிலைமையும் மாறும். ஏன்னா அல்லாஹ்வுடைய இதுல தானே, அல்லாஹ்வுடைய கரங்கள்ல தான் நம்முடைய உள்ளங்கள் இருக்கு. அல்லாஹ் நினைச்சா என்ன செஞ்சிடலாம்? நிலைமையை ஆப்போசிட்டா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாத்திரலாம். அதனாலதான் நம்ம செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தான் நாளைக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கு. அது கிடைக்கலன்னு உலகத்துல கைமாறு கிடைக்கலன்னா அல்லாஹ்வுடைய மறுமையில நமக்கு அதனுடைய அந்த நன்மைகள் கிடைக்கும்ல. இன்னைக்கு நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம். உதவி செய்யும் போது என்ன செய்யக்கூடாது? மறுபடியும் அவர் எனக்கு உதவி செய்வார் நினைச்சு உதவி செய்யக்கூடாது. அது கிடைச்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், சொல்றது புரியுதா? ஆனா அதை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. 2வது அது கிடைக்கலன்னு வைங்களேன், நான் ஒருத்தருடைய தேவை அறிந்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறேன்.
எனக்கு நாளைக்கு ஒரு தேவை வரும்போது அப்படிப்பட்ட அதாவது வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல, சரியா? அப்ப நான் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. நான் என்ன செய்யணும், நான் செஞ்சதுக்கு எனக்கு நாளைக்கு மறுமையில பலன் உண்டு என்ற அந்த இதுல நம்ம வந்து இருக்கணும் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, முக்கியமான ஹதீஸ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்பினங்களை படைத்து முடித்த போது உறவானது எழுந்து நின்று, அல்லாஹ் படைப்பினங்கள் எல்லாம் படைக்கிறான். அந்த நேரத்தில் உறவு, அதுவும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான், உறவு வந்து எழுந்து நின்று என்ன சொல்லுதுன்னா, உறவுகளை துண்டிப்பதை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு கோரியே இப்படி நிற்கிறேன். உறவு எழுந்து அல்லாஹ்விடத்துல சொன்னது, இந்த உறவை துண்டிப்பதிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்துல நான் பாதுகாப்பு கோரிய வண்ணமே நான் இப்போ நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து என்ன சொன்னா, ஆம், உன்னை பேணி நடந்து கொள்பவுடன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன், உன்னை துண்டித்து விடுபவனை நானும் துண்டித்து விடுவேன். அல்லாஹ் என்ன சொன்ன அந்த நேரத்தில், யார் உன்னை பேணி நடக்கிறாரோ, அதாவது உறவை யார் பேணி வாழ்வாரோ நானும் அவருடன் நல்ல முறையில் நடந்து கொள்வேன். யார் உன்னை துண்டித்து, அதாவது உறவை துண்டித்து முறித்து வாழ்வாரோ அவருடன் நானும் என்னுடைய உறவை முறித்துக் கொள்வேன் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அப்போ உறவு வந்து என்ன சொல்லுச்சுன்னா, யா அல்லாஹ் நான் இதை திருப்தி அடைந்தேன் அப்படின்னு அந்த உறவு என்ற அந்த பதம் வந்து அல்லாஹ்விடத்தில் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம அந்த உறவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம். என்ன புரியலாம் இந்த ஹதீஸ்ல இருந்து? உறவினர்களோடு இணைந்து வாழணும், உறவை முறித்து வாழக்கூடாது. ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தானே, யார் வந்து உறவை முறிப்பானோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார், முறிப்பவர் சொர்க்கம் நுழைய மாட்டார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ அன் யும்ஸஅ லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிம். ரெண்டு விஷயம் உங்களுக்கு வேணும்னா என்ன? ஆயுள், அதாவது வாழ்நாள் காலத்துல பரக்கத்து வேணும்னா, உணவுல பரக்கத்து வேணும்னா, நீண்ட காலம் உணவில் பரக்கத்து வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? உறவினர்களோடு உறவை பேணி நடக்கணும், பேணி வாழணும் அப்படின்னு மார்க் வந்து சொல்லுது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து உணரலாம். பரக்கத்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில. பரக்கத்துனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? பரக்கத்தினுடைய அர்த்தம் என்ன? கரெக்ட் தான், ஒரு இடத்துல கரெக்ட் தான். அதாவது குறைவா இருந்தாலும் நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதாவது என்னன்னா, 100 வயசு வாழ்ந்தா என்னென்ன நல்ல அமல்கள்லாம் செய்ய முடியுமோ 50 வயசுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து என்ன செய்வானா அதை வந்து அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இதுதான் பரக்கத். நம்முடைய ஆயுட்காலத்துல, வாழ்நாள்ல, நம்மளுடைய வயதுல பரக்கத்துனா இதுதான் அர்த்தம். கொஞ்ச காலம் தான் மனிதன் வாழ்வான், ஆனா அவனுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யப்பட்டிருக்குன்னு வைங்களேன், அவன் வந்து 100 வயசு வாழ்ந்தா என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அதை வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பான். சரி, உணவுல பரக்கத்துனா அவருக்கு அந்த சம்பாத்தியம், ஊதியம் என்பது குறைவாக தான் கிடைக்கும், ஆனா அல்லாஹ் அதுல பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், ஒருத்தர் சம்பாதிக்கிறான்னா அவருக்கு அதுல நிறைய செலவுகள் வரும், பல இதுல அவர், ஆனா ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பாதிப்பார், சந்தோஷமாக இருப்பார், ஏன்னா அவருக்கு அந்த 20,000 ரூபாயில அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அப்ப இது நமக்கு வேணும்னா நம்ம மார்க் என்ன சொல்லுது? என்ன செய்யணும்? உறவை பேணி வாழணும். உறவை முறித்து வாழ்ந்தோம்னா இது இந்த சிறப்பு நமக்கு கிடைக்காது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அப்போ இது ரொம்ப எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டாரோ அவர் உறவினர்களுடன் சேர்ந்து வாழட்டும். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம், அதாவது ஜைஃபஹு ஒரு ஹதீஸ்ல வரும். இந்த ஹதீஸ்ல என்ன வந்திருக்குன்னா, அல்லாஹ்வையும் மறுமை யார் நம்பிக்கை கொண்டு இருக்கிறாங்களோ, ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ உறவினர்களுடன் சேர்ந்து வாழுங்க, அவங்களுக்கு நல்லதை செய்யுங்க அப்படின்னு மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது. இப்போ இதுல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கடமையில் பெரும்பாலானவர்கள் அலட்சியத்துடன் நடக்கிறார்கள். ஒரு நம்ம முஸ்லிம் சமூகத்துல உறவை பேணி வாழக்கூடிய இந்த இது வந்து சில இடத்துல இருந்தாலும், சில இடத்துல, பல இடம் நம்ம சொன்னா அது வந்து மிகையாகாதுன்னு நினைக்கிறேன், பல இடத்துல இது உறவுனா என்ன, உறவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்ன, உரிமைகள் என்ன என்று தெரியாம இந்த விஷயத்தில் அலட்சி போக்கோட வாழக்கூடிய இதுதான் நம்ம சமூகத்தில் இருக்கு என்பதை நம்ம வந்து உணரலாம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படிலாம் வந்து உறவினர்களுக்குள்ள நடந்து கொள்ளணுமா என்பதை பத்தி தெரியாமலே இருக்கிறாங்க. சிலர் தெரிந்து அதை உரிமையை கொடுக்காம இருக்கிறாங்க, சிலருக்கு வந்து அப்படிலாம் இருக்கணுமா கூட தெரியாம அப்படிப்பட்ட ஒரு அலட்சியத்தில் இருக்கிறாங்க என்பதை ஷேக் வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்க. இது சரியான விஷயம் தான். எந்த இதுனா, நாட்கணக்கில் மாதக்கணக்கில் உறவினர்களை பார்க்காமல், அவர்களை சந்திக்காமல் காலம் கடத்துகிறார்கள். சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஆனால் அந்த சொந்தக்காரங்க கூட எந்த தொடர்பும் இருக்காது. அவங்கள போய் சந்திக்கக்கூடிய எந்த சூழலும் அவங்களை வந்து என்ன பண்ணிக்க மாட்டாங்கன்னா, ஏற்படுத்திக்க மாட்டாங்க. ஒரு இயந்திர வாழ்க்கையில் தன்னுடைய சம்பாத்தியம், தன்னுடைய குடும்பம் அப்படின்னு தான் சொல்லிட்டு அவங்க வந்து வாழ்க்கையை வாழ்வாங்களே தவிர, உறவினர்களோட நம்ம வந்து பார்க்கணும், அவங்கள நம்ம வந்து எதனா நம்ம உதவி செய்யணும், அந்த இது வந்து சமுதாயத்தில் ரொம்ப குறைவாக இருக்கு என்பதை ஷேக் வந்து சொல்லி காமிக்கிறாங்க. அந்த உறவினர்களுக்கு அன்பளிப்பை கொடுத்து நேசத்தை வெளிப்படுத்துவதும் இல்லை. பெரிய ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் எந்த அவசியமும் இல்லை. நம்ம சொந்தக்காரங்களை பார்க்க போகும்போது ஒரு பிஸ்கெட் வாங்கிட்டு போனால் கூட அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அது ஏற்படுத்தும்.
சரியா? அதாவது நம்ம மூமின்கள் வந்து இப்படி வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அதாவது அன்பளிப்புகளை ஒருவருக்கு வாங்கி கொடுக்கணும் என்பதை மார்க் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது. ஆக இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உறவினர்கள்லாம் சந்தோஷமாக நம்மெல்லாம் சேர்ந்து வாழ்ந்தா நம்முடைய சமூகம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு இதில் வந்து இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆக இந்த விஷயத்தை நம்ம வந்து கவனமாக இருக்கணும். சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, சொல்லாலும் செயலாலும் உறவினர்களுக்கு தொந்தரவுகளை அளித்து வருகிறார்கள். சொந்தக்காரங்களுடைய பேசினாலே என்ன சண்டை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து தூரமாக இருந்துக்கிறாங்க. சிலர் பேசும்போது எதனா ஒரு பாயிண்ட்டை விட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அதை அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அந்த சின்ன விஷயத்த பெருசாக்கி, அதாவது அது பேசாமல் உறவினர்கள் பேசாமல் கொள்ளாமல் பல மாதங்கள் பல ஆண்டுகள் அப்படியே காலம் கடந்துக்கிட்டே போயிடும். பார்த்தா அது சின்ன விஷயமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், மார்க்கம் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறத விட மார்க்கம் என்ன சொல்கிறது, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒரு தப்பை செஞ்சிடறாங்கன்னு வைங்களேன், அல்லாவுக்காக பெருந்தன்மையுடன் அதை நம்ம வந்து விட்டு கொடுத்து போயிட்டோன்னு வைங்களேன், நம்மளுடைய அந்தஸ்து வந்து எங்கே குறைஞ்சே போகாது. குறைஞ்சு போகாம அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் உயரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தவாதஅ லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ். அல்லாஹ்வுக்காக யார் வந்து பணிந்து போயிடுறாரோ, விட்டு கொடுத்து போயிடுறாரோ, அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துறான். இதை விட என்ன வேணும் நமக்கு? ஆக சொந்தக்காரங்க சில நேரத்தில் தப்பாக சில நேரத்தில் நடந்து கொள்வாங்க அறியாமை. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மார்க்கம் வந்து தெரியாதது தான் காரணம். இப்போ என்ன பேசணும், பிறருடைய மனம் புண்படுமே, அதெல்லாம் வந்து மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு தெரியறதில்லை. அதனால என்ன பண்ணிடுறாங்க, மனம் புண்படும்படி பேசிடுறாங்க, நடந்துக்கிறாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பதிலுக்கு அதை நமக்கு மார்க்கம் தெரியும்ல, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மார்க்கத்தை படிக்கிறோம்ல, மார்க்கத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம மார்க்கம் தெரியும் போது அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, ரொம்ப நம்ம அதை உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப அதை பெருசாக எடுத்துக்க கூடாது. அது அப்படியே வந்து மறந்துடும். இந்த விஷயங்களை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும் சகோதரர்களை. பெருசாகக்கூடாது, ஊதக்கூடாது, மாறாக அதை வந்து விட்டு கொடுத்து போயிடணும். அதனால வந்து பிரச்சனைகள் வந்து வளராது. அது அந்த நேரத்தில் என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். ஆக இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்புறம் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க, உறவினர்களோடு உறவை அதாவது பேணுறது, உறவை வந்து இது பண்ணி வாழ்றதுன்னா இது அர்த்தம் கிடையாது. பதிலுக்கு பதில் செய்கிறது வந்து உறவை வந்து பேணுவதாக ஆகாது. உதாரணமாக ஒரு சொந்தக்காரங்க நம்மளுடைய நான் இருக்கிறேன், என்னுடைய அண்ணனோ அல்லது என்னுடைய தம்பியோ என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயத்தை வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், ஏன்னா எதனா வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ நானும் என்ன பண்ணுறேன், பதிலுக்கு எனக்கு செஞ்சுட்டாங்க என்பதற்காக நானும் என்ன செய்கிறேன், அவங்களுக்கு வந்து செய்கிறேன். இது வந்து உறவை பேணுறதா? இது உண்மையான முறையில் இது உறவை பேணுறது கிடையாது. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா, அதாவது உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் செய்வதாக இது வந்து இருக்கு. சரி, அதாவது ஒருத்தர் ஒரு நன்மை செய்யறாருன்னா அதுக்கு நன்மை நம்ம வந்து செய்யறோம். இது எல்லாருக்கும் நம்ம செய்யலாம் தானே, இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் செய்யலாம், மற்றவங்களுக்கும் செய்யலாம். ஆனால் உறவினர்களோட இப்படி நடந்துக்கிறது இது உண்மையான முறையில் உறவை பேணுறதாக ஆகாது. மாறாக எந்த உறவு நம்மை விட்டு தூரமாக விரண்டோடுதோ, தூரமாக போகிறாங்களோ அவங்களிடம் சென்று நம்ம என்ன செய்யணும், உறவை வந்து நம்ம வந்து பேணுறது தான், நல்ல முறையில் நடந்து கொள்வது தான் உண்மையான முறையில் உறவை பேணுறதாக இருக்கு. அப்போ பதிலுக்கு பதில் செய்யறது இன்னைக்கு இதுவும் வந்து ஒரு இதாகிடுச்சுல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கோ அல்லது பெருநாளுக்கோ நம்முடைய அண்ணனோ தம்பியோ நமக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்மளும் என்ன செய்யறோம், அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நம்ம கொடுக்கலனா, அல்லது ஒரு உதாரணமாக எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு வைங்களேன், என் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த பிள்ளைக்கு சீர் செய்ய வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ நான் என்ன நினைப்பேன், அவங்களுடைய பிள்ளைக்கு வரும்போது நானும் திரும்ப செய்யணும், செய்யலைன்னா அவங்க வந்து தப்பா நினைச்சுப்பாங்க, ஏன்னா அவங்க செஞ்சிருக்காங்க நான் செய்யணும் அப்படி நினைக்கக்கூடாது. எப்பவுமே பதிலுக்கு பதிலாக அது வந்து இருக்கும். சொல்றது புரியுதா? நம்மளுடைய நியத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்குறான். அவங்க செய்யறாங்களா, நான் அப்படி நினைக்கக்கூடாது, திரும்ப செய்யறது எனக்கு கடமையாயிடுச்சு அப்படி நினைக்கக்கூடாது. மாறாக அவங்களுக்கு ஒரு நேரம் அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அதோட சிறப்பாக செய்யணும், நம்ம வந்து இது பண்ணணும். அது செஞ்சுட்டாங்க என்பதற்காக நான் செய்யணும் அப்படி வந்து நம்ம நினைக்கக்கூடாது எப்பவுமே. நான் சொல்றது புரியுதா? வித்தியாசத்தை உணர்றோம்ல. அதாவது அவங்க செய்யறாங்க என்பதற்காக நானும் செய்யறது நான் கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படி இல்லை. சரியா? நான் என்ன நினைக்கிறேன், அந்த நேரத்தில் எனக்கு செஞ்சுட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ், அந்த நேரம் வரும்பொழுது அதை விட நான் சிறப்பாக செய்யணும். சரியா? அவங்க செஞ்சுட்டாங்க என்பதற்காக நான் அந்த நியத்தோட நான் செஞ்சேன்னா அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். அது வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது உண்மையான முறையில் உறவை பேணுறது கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆக இதை நம்ம வந்து கவனத்தில் கொள்ளணும். ஒரு கடைசியில் ஒரு ஹதீஸை சொல்லி நான் வந்து நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு முறை அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, அதாவது என்ன, ஒரு மனிதர் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க, நான் அவர்களுடன் சேர்ந்து வாழ்கிறேன், அவர்கள் என்னை துண்டித்து வாழ்கிறார்கள். நான் சேர்ந்து தான் வாழ்கிறேன், அவங்க தான் என்னுடைய உறவை வந்து துண்டித்து வாழ்கிறாங்க. அவர்களுக்கு நன்மையே செய்கிறேன், நல்லதையே செய்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு தீங்கிழைக்கிறார்கள். அவர்களுடன் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறேன், அவர்கள் என்னிடம் முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொன்னாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பதிலில் நமக்கு வந்து படிப்பினை இருக்குது. இந்த நிலைமை சில பேருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு, சாத்தியம் இருக்கு நம்முடைய இந்த சமூகத்தில். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ சொல்வது போன்றே நீர் நடந்திருந்தால் அவர்களது முகத்தில் நீர் கரியை பூசி கொண்டிருக்கிறீர்.
அவங்க அப்படி நடந்தும் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்வது என்பது, பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது என்பது இது என்னது, ஒரு வகையில் அவருடைய முகத்திலே நீங்கள் கரியை பூசிக்கொண்டிருக்கிறீர். நீர் கூறிய இதே நிலையில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வின் உதவி உம்முடன் இருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலை, அவங்க அப்படி செய்கிறாங்களா, நீங்களும் என்ன பண்ணுங்க, தூரமாக இருந்துக்கோங்க, சேர்ந்து வாழாதீங்க அப்படின்னு சொல்லலை. மாறாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அவங்க செய்கிறதுலேயே நீங்கள் நிலைத்திருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி இந்த மாதிரி சூழல் நமக்கும் ஏற்பட்டுச்சுன்னா, நம்ம எவ்வளோதான் உறவை மதிக்கணும், இது பண்ணணும், நல்லது செய்கிறோம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அறியாமையில் நமக்கு சில நேரங்களில் மனசை புண்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க, தீங்கிழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்கள் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, மனம் தளராமல் அவங்களிருந்து நம்ம தூரமாக இருக்காமல் முடிஞ்ச வரைக்கும், இயன்ற வரைக்கும் நல்லது தான் அவங்க இடத்துல செஞ்சு கொண்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு நன்மைகளை நமக்கு செய்கிறதுனால அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருந்து கொண்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி ஒருத்தருக்கு கிடைச்சிடுச்சுன்னா அதை விட ஒரு விஷயம் நமக்கு என்ன வேணும் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி மிகப்பெரிய விஷயம். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். ஒரு நாள் நம்ம நல்லதே ஒருத்தருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அவங்க தப்பாகவே நடந்துகிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டத்தில் அவங்க யோசிப்பாங்க தானே, இது மனிதனுடைய இயல்பு, நேச்சர். மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அப்போ கண்டிப்பாக நினைப்பாங்க, நம்ம என்னதான் அவங்களை புண்படுத்தினாலும் துன்புறுத்தினாலும் நம்ம கிட்ட நல்லதே செய்கிறாங்களே, நல்ல முறையில் நடந்துக்கிறாங்களே, நம்ம செய்கிற மாதிரி நம்மளை காயப்படுத்த மாட்டாங்களேன்னு ஒரு நாள் நினைப்பாங்க. நினைச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த நிலைமைகள் எல்லாம் சீர்கிறோம், மாறும். இதுதான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஆக உறவினர்களோடு உறவை நம்ம பேணி வாழ்ந்தோம்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். பதிலுக்கு பதில் இல்லாமல் நம்மிடமிருந்து யார் தூரமாக இருக்கிறாங்களோ அவங்களிடம் சேர்ந்து அந்த உறவை நம்ம என்ன செய்யணும், பேண முயற்சி பண்ணணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு நமக்கு வழி செய்வானாக. வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.